அண்ணா சீரியல் டிசம்பர் 20 நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னா, எந்திரிச்சு உட்காந்துருந்து பரணி வந்து அப்படியே சண்முகத்தை பார்த்து சிரிக்கிறாங்க. அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. டே சண்முகம் சண்முகம்னு சொல்லி சவுண்டு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் சண்முகம் வந்து குளிரில் கிடக்குறாங்க போல். குளிருது மூடிக்கோன்னு கூட யாரை மூடி விட்டா தான் போத்திப்பானா, அவனே எடுத்து போத்திக்க கூட தெரில பாரு அப்படின்னு தனக்கு தானே பேசிட்டு லைட்டாக சிரிச்சிட்டு சண்முகத்தை சத்தமாக எழுப்புறாங்களா. சண்முகம் என்னல நான் வந்து தள்ளி தானே படுத்திருக்கேன், உன்னை தொந்தரவு பண்ணவே இல்லையே, இப்போ எதுக்காண்டி எழுப்பிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஒன்றும் உங்ககிட்ட சண்டை போடுறதுக்காண்டி கூப்பிடல, நீ எந்திரிக்கணுங்கிறதுக்காண்டி தான் நான் சத்தமாக கூப்பிட்டேன் அப்படின்னு பரணி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சந்தோஷமாக சிரித்து பேசுகிறாங்களா பரணி. அதை பார்த்துட்டு இது கனவுல நினைவு தானே அப்படின்னு லைட்டாக கிள்ளி வர பார்த்துக்கிறாங்க சண்முகம். நான் உங்ககிட்ட பேசுகிறதா இருந்தால் சண்டை போடுறதுக்காண்டி தான் உனக்கு கூப்பிடணுமா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படிலாம் வந்து பரணி சொல்லிட்டு இருக்காங்க. சண்முகமும் ஒரு மாதிரி ஷாக்காகவே இது நிஜந்தானா, நீ என்கிட்ட ஒழுங்காக தான் பேசுறியா, அதுக்குள்ளே மனசு மாறிட்டேன் அப்படிலாம் வந்து கேட்டுட்ருக்காங்க. நான் எப்போதும் உங்ககிட்ட கோவமாக தான் பேசணுமா, அப்படி ஏதாவது உன்கிட்ட பேசியிருந்தா சாரி அப்படிலாம் வந்து பரணி கேட்டுட்ருக்க. சண்முகம் அப்படி திருன்னு முழிக்கிறாங்க. சரி படுத்துக்கோ, ஆனால் குளிருது, யாரும் போத்தி விடணும்னு நினைக்கக்கூடாது சரியா, நானே போத்தி விட்றேன்னு சொல்லிட்டு பரணி வந்து போத்தி விட்டுட்ருக்காங்க. சண்முகம் அப்படி பார்த்துட்டே தூங்கிருந்தாங்க. அதாவது பரணி சண்முகத்துக்கிட்ட கொஞ்சம் பாசமாக நடந்துக்கிற மாதிரி இந்த இடத்துல காட்டிகிட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில் பரணி வெளியே கோலம் போட்டுட்ருக்காங்க. அதை பார்த்துட்டு அவங்க அப்பா உள்ளே வராங்க. சண்முகம் அப்பா உள்ளே வந்துட்டு சண்முகம் காஃபி குடிச்சிட்டு இருக்காங்களா, காஃபியை குடில, என்ன நடக்குதுன்னு வெளியே போய் பாரல அப்படிங்கிறாங்க. வெளியே பரணி கோலம் போட்டுட்ருக்கால, அதை தான் சொல்லுவாங்க. இனி எத்தனை நாள் இருக்குங்கிறத புள்ளியிலேயே காட்டுவா, எதுக்கு நான் போகல அப்படிம்பாங்க. போல முட்டா பையில ஒழுங்காக போங்கிற மாதிரி அவங்க அப்பா சத்தம் போட்டு விரட்டுறாங்க. சும்மா இருப்பா, ஏன்ப்பா ஒரு காஃபி கூட குடிக்கக்கூடாதா அப்படிலாம் வந்து சண்முகம் கேட்டுட்ருக்க. இப்போ நீ போல உனக்கு அவ்வளோதான் பார்த்துக்கோ, காஃபியை பிடிங்கிருவேன் அப்படி இப்படின்னு திட்டி, பெற்றது வந்து ஒன்றே ஒன்று பெற்றிருக்கேன், அதுவும் வந்து முட்டாப்பையெல்லாம் பெற்றிருக்கேனே அப்படின்னு அவங்க அப்பா வெளியே விரட்டி விட்றாங்க. போய் இந்த கொடையை பிடி போ அப்படின்னு சொல்லி கொடை கொடுத்து அனுப்புகிறாங்க. வெளியே போய் நின்றுக்கிட்டு சண்முகம் திரும்பி பார்த்துட்டு வெயிலும் அடிக்கலை மழையும் பெய்யல, இப்போ போய் கொடையை பிடிச்சா அவள் என்ன சொல்லுவானே தெரியல, அவர் வேற போய் கொடையை பிடின்னு சொல்லிட்டு இருக்காருன்னு புலம்பிட்டு கொடையை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே குனிஞ்சு பார்க்குறாங்க பரணியை. சண்முகம் பரணி கோவமாக பேசாமல் நல்லா சிரித்து பேசுகிறாங்க. சண்முகம் இப்போ எதுக்காடி கொடை பிடிச்சிட்ருக்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை பனி அடிக்குதுல்ல அதுக்கு தான் கொடை பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. பனிக்கெலாம் கொடை பிடிப்பாங்களா, நீ ரொம்ப அன்பானவனாக இருக்க அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லிட்டு இருக்காங்க. எது பரணி தானா இது அப்படின்னு வர சண்முகம் முழிச்சிட்ருக்க. உள்ளே இருந்து பார்க்குற சண்முகத்தோட அப்பா, நல்ல வேலை அந்த மந்திரவாதி நல்ல மந்திரவாதி தான், சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுதுன்னு வெளியே நடக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறாங்க. இந்த இடத்துல பரணி சண்முகத்துக்கிட்ட ரொம்ப நல்லவே நடந்துக்கிடுறாங்க. என் கோலம் எப்படி இருக்குது அப்படிலாம் கேட்குறாங்க. அதுக்கு என்ன சூப்பராக இருக்குது அழகாக இருக்குது அப்படின்னு சண்முகம் புகழ்ந்து தள்ள, அடப்போடா சண்முகம், நான் வந்து சுமாராக தான் கோலம் போட்டிருக்கேன், அதை போய் இப்படி சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னு பரணி சொல்ல, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, எங்கள் அம்மாவோட சமையல் சுமாராக தான் இருக்கும், ஆனால் எனக்கு உலகத்துலேயே எங்கள் அம்மா சமையல் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்து சண்முகம் சொல்லிட்டுருக்காங்க. அப்படின்னா என்னையும் பிடிக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. உன் நான் லவ் வச்சிருக்கோம்ல அப்படின்னு சண்முகம் சொல்லிட்டுருக்கேன். எந்த அளவுக்கு அப்படின்னு பரணி கேட்க, நம்ம போய் கடல் முன்னாடி நின்று பார்த்தா என்ன தெரியும் அந்த அந்த கரையில் அப்படிங்கிறாங்க. அது இப்போ சரி போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பரணி. அந்த அளவுக்கு நான் உங்களை லவ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பரணி சிரிச்சுக்கிட்டே வந்து கோலம் போட்டுட்டு இருக்க மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் நல்ல விதமாக பேசிக்கிறாங்க. பரணி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வந்து தெரியும் இந்த பாக்டீரியா வைரஸ் பற்றிலாம் உனக்கு தெரியுமா, அதுதான் நமக்கு நோய் வரதுக்கெலாம் காரணம்னு சொல்ல. அப்படியா அப்படின்னு சண்முகம் கேட்டுட்ருக்க. அந்த மாதிரி தான் காதல், அது வந்தால் நம்ம வேறு மாதிரி நடந்துப்போம் அப்படின்னு சயின்ஸில் இருக்க வேர்டிங்ஸ்லாம் சொல்லிவிட்டு, எனக்கும் இந்த காதலை பற்றி தெரியும், இது வந்து நம்ம உடம்புக்குள்ளே ஏற்படுற ஒரு ரசாயன விஷயம்னு சொல்லி, ஆனால் இப்போ அதுவும் எனக்கு வந்திருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிற மாதிரி சண்முகத்துக்கிட்ட பரணி பேசிகிட்டு இருக்க. சண்முகம் செம்ம ஹாப்பி. அப்போ அந்த இடத்துக்கு வந்து அந்த டைனிங் டேபிள் செஞ்சு ஒருத்தர் அடித்து இழுத்துட்டு வருவாருங்களே கடை மேனேஜரை, அவர் வந்து நிற்கிறாரு. ஐயா பிரசிடென்ட் ஐயா வணக்கம், நீங்கள் என் கடையில் வந்து என்னை அடித்து டைனிங் டேபிள் வந்து வாங்கினீங்களா, அதை திருப்பி கொடுத்துட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அதுக்கு பெண்ணலை அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க சண்முகம். இப்போ இதுக்குள்ள வந்து எதுவாக இருந்தாலும் அப்புறவால போலங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க. எனக்கு முதலாளி வேலை கிடையாது போன்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன வேலை வேணுமா, நான் வந்துட்டு உன் முதலாளிகிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது, அவரையும் தான் நீங்கள் அடிச்சிங்கல்ல, அவர் இனிமேல் வேலை கொடுக்க மாட்டார், இனிமேல் நீங்கள் தான் எனக்கு மாதம் 12,000 சம்பளம் வர மாதிரி ஒரு வேலை தரணும், அப்படி இல்லைன்னா என் குடும்பத்தோடு உங்கள் வீட்டு வாசலில் வந்து உட்காந்துருந்து தர்ணா போராட்டம் பண்ணுவேன், உண்ணாவிரதம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அந்த பர்சனு. சொல்லிட்டு பரணியை பார்த்து அம்மா கோலம் ரொம்ப நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு போகிறாங்க. பரணியை சிரிச்சுக்கிட்டே சரி என்னன்னு தலையாட்டுறாங்க. அந்த ஆள் அந்த இடத்த விட்டு போன உடனே பரணி கிட்ட திரும்பவும் வந்து சிரித்து பேசுகிறாங்க. உள்ளே போகலாமா அப்படின்னு பரணி கேட்குறாங்க. அதுக்குள்ளே போகணுமா அப்படின்னு சண்முகமும் சிரிச்சுக்கிட்டே கேட்க, உண்மையை சொல்லணும்னா எனக்கும் உங்ககிட்ட பேசிகிட்டே இருக்கணும் தான் ஆசையாக இருக்குது, ஆனால் வா 2 பேருக்கு வேலை இருக்குல்ல அப்படின்னு பரணி சொல்கிறாங்க. ஆஹாங்கிற மாதிரி சண்முகம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அப்போ அந்த பக்கமாக அந்த கான்ஸ்டபிள் போலீஸ் வந்து போகிறாங்க. அவர் பார்த்துட்டு சார்வால் சூப்பராக இருக்குது ஜோடி பொருத்தம், உங்கள் 2 பேரையும் பார்க்க கொடுத்து வச்சிருக்கணும்லாம் சொல்லிட்டு இருக்க. அப்படியா அண்ணாச்சி இன்னொரு வாட்டி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க, சிரிச்சுக்கிட்டே வந்து உங்கள் 2 பேரும் ஜோடி பொருத்தம் சூப்பராக இருக்குன்னு திரும்பவும் அந்த கான்ஸ்டபிள் சொல்ல, திரும்பவும்
திரும்பவும் சொல்லுங்கள், இன்னும் ஒரு வாட்டி சொல்லுங்கள், இன்னும் ஒரு வாட்டி சொல்லுங்கன்னு சண்முகம் அந்த போலீஸை சொல்லிகிட்டே இருக்க அவர் அப்படின்னு முறைச்சி பார்த்துட்டு ஜோடி பொறுத்தவங்க நல்லா இருக்குன்னு சிரிப்பு இல்லாமல் சொல்கிறாங்களா, சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்கன்னு திரும்பவும் சண்முகம் சொல்ல எனக்கு வேலை இருக்குது போங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டே போயிருந்தாங்க. அதை பார்த்து பரணி சிரிச்சிட்டு இருக்காங்களா, ஏன்ல சிரிக்கிற அப்படின்னு சண்முகம் கேட்க நீ ரொம்ப ஃபன்னி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. கன்னத்தில் வந்து கலர் பொடியை தடவிட்டு ஆமாம் நானும் ஃபன்னி தான் அப்படின்னு சொல்லிட்டு வாயை திறந்து சிரிச்சிட்டு இருக்காங்க சண்முகம். அடுத்த சீனில் ஆளாளுக்கு ஸ்கூலுக்கு காலேஜுக்குன்னு கிளம்பிட்டு இருப்பாங்களா. அப்போ உள்ளே இருந்து பரணி வந்து கையில் 2 சாரியோட வெளியே வராங்க. ஏடி அவனை எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. யாரை கேட்குற அப்படின்னு எசக்கி ரத்னாலாம் கேட்டுட்டு இருக்கா. அதான் டி சண்முகத்தை எங்கே அப்படின்னு கேட்க நிஜமாவா நீயா சண்முகத்தை கேட்குறங்கிற மாதிரி ரத்னா வந்து பதிலுக்கு கேட்குறாங்க. கேட்டி என்னவா இருக்கும் அப்படின்னு ரத்னா கனி வீர எல்லாரும் முழிச்சிட்ருக்க சண்முகத்தனமா பின்னாடி தான் தோட்டத்தில் இருக்கான் நான் கூப்பிடவா அப்படின்னு சொல்லிட்டு சண்முகத்தோட அப்பா வந்து ஏல சண்முகம்னு கூப்பிட்டு இருக்காங்க. சண்முகமும் உள்ளே வந்துட்டு என்னப்பா நீ இன்னைக்கு தான் டைம் இருக்குன்னு சொல்லிட்டு தோட்டத்தில் களையெல்லாம் வெட்டிட்டு இருக்கேன் எதுக்கு கூப்பிட்ட அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் கோட்டைக்கார பையில நான் கூப்பிட்டது பரணி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பரணி என்ன அப்படின்னு ஓங்கி கேட்குறாங்க. சண்முகம் என்ன ஏன் இவ்வளோ கோவமாக பேசிட்டு இருக்கேன்னு கொஞ்சம்லாம் பேசுகிறாங்க பரணி. இதெல்லாம் பார்த்து சண்முகத்தோட தங்கச்சிகள்லாம் ஆங்கிற மாதிரி சிரிக்கிறாங்க. சும்மா ஏதோ ஒரு வேகத்தில் கேட்டுட்டேன் என்ன விஷயம் சொல்லு பரணி அப்படின்னு தலையில் கட்டியிருக்க முண்டாசை கலட்டிட்டு சண்முகம் கேட்டுட்டு இருக்கேன். இந்த 2 சாரியில் நான் எந்த சாரியை கட்டிக்கலாம் நீயே சொல்லு இதுவா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கேன். செம்ம ஹாப்பி சண்முகம் ஃபேமிலியே என்னையவா கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு இதுன்னு க்ரீன் கலர் சாரி கிட்ட கை கொண்டு போவாங்க. அப்போ ஊங்கிற மாதிரி பரணியோட ஃபேஸ் மாறுது. இது இல்லை இதை கட்டிக்கோ அப்படிங்கிறாங்க. சாம்பல் கலரில் இருக்க அந்த சாரி. சரி ஓகே இதை நான் கட்டிட்டு வரேன் நான் இதுதான் வந்து இன்னைக்கு கிளினிக்கு கட்டிட்டு போகிறேன் அதனால தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பரணியும் இங்கே நான் போய் கட்டிட்டு வந்துருந்தேன் உள்ளே போயிட்டு சாரி கட்டிட்டு வந்து எப்படி இருக்குன்னு கேட்பாங்க பரணி. அதுக்கு சண்முகம் சிரிச்சுக்கிட்டே அப்படி கையெடுத்து கும்பலாம் போல இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன் ஐயங்கிற மாதிரி தலையில் அடிச்சுக்கிடுறாங்க சண்முகத்தோட தங்கச்சிகளாம். இது எல்லாமே அந்த தாயத்தோட மகிமை தான் அப்படின்னு கனி சொல்லிட்டு இருக்கா. ஏய் சும்மா இருக்க போறியா என்னடின்னு ரத்னா வந்து சத்தம் போட்டுருவாங்க. அதை யாரும் கவனிச்சிருக்க மாட்டாங்க. சண்முகமும் பரணியும் நீ தான் என்னை ட்ராப் பண்ணணும்னு பரணி சொல்லிட்டு இருக்க நான் பண்ணாமல் யார் பண்ணுறது வா பண்ணிடலாம் அப்படின்னு சண்முகம் சொல்ல தங்கச்சிக்கெல்லாம் செம்ம ஹாப்பி. வெளியே வந்து நின்று பாய் சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. ஜோடியாக பாய் சொல்லிட்டு வண்டி கிளம்பி போகும்போது வந்துட்டு பூ விற்கிற அம்மா வந்து பிரசிடென்ட் அம்மா பூ வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து கையில் கொடுக்குறாங்க. சரி கொடுங்கன்னு சொல்லிட்டு பரணி வாங்கிக்கிட்டாங்க. சண்முகம் அவங்க ஓடி வந்து பூ கொடுக்குறாங்கன்னு பரணி சொல்லிட்டு இருக்க நல்ல விஷயம் தானே அப்படின்னு சண்முகம் சொல்லிட்டு அவங்க ஓடி வர அளவுக்கு தான் நீ ஸ்பீடில் போய்கிட்டு இருக்க இப்படியா போகிறது சீக்கிரமாக போங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது இன்னும் நல்ல விஷயம் தானே நம்ம ரோடு ஃபுல்லாக குண்டும் குழியுமா இருக்குது அதில் நான் கொஞ்சம் ஸ்பீடாக போனோன்னா நீ என் மேலே வந்து இடிப்பேன் அப்புறம் சண்டை போடுவேன் எதுக்கு அப்படின்னு சண்முகம் சொல்லிட்டு இருக்கா. ஒரு நிமிஷம் வண்டி நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு பரணி வண்டியை நிறுத்த சொல்கிறாங்க. சண்முகமும் வண்டியை நிறுத்த கீழே இறங்கிட்டு அந்த பூ கொடுத்தாங்கல்ல அதை தலையில் வச்சுட்டு இது நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. சூப்பராக இருக்குன்னு சண்முகம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வண்டியில் ஏறி உட்காந்துட்டு சண்முகம் தோல் மேலே கை வச்சுக்கிறாங்க. இப்போ வண்டி ஓட்டு அப்படின்னு சொல்ல சண்முகத்துக்கு அடடாங்கிற மாதிரி ஹாப்பியாக இருக்குது. வண்டியை ஓட்டும் போது கொஞ்சம் நெளியிறாங்க. ஏன்டா நெளியிற அப்படிங்கிறாங்க. ஒரு மாதிரி இருக்குது அப்படி இடிக்குதுல அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க சண்முகம். அதுக்கப்புறம் வந்து இடுப்புலேயே கை வச்சுக்கிறாங்க சிரிச்சுக்கிட்டே பரணி. செம்ம ஹாப்பியாக வந்து சண்முகம் வந்து வண்டி ஓட்டிக்கிட்டே ஏழை உனக்கு கேட்குதா அப்படின்னு கேட்குறாங்க பரணியை பற்றி. என்னது அப்படின்னு பரணி கேட்க மியூசிக்குங்கிறாங்க. எனக்கு கேட்கலையே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பரணி. இப்போ கேட்க பாருன்னு மொபைலில் பாட்டை போட்டு விட்டுட்டு வண்டியை வந்து ஓட்டிகிட்டு போகிறாங்க. பேக்ரவுண்டில் ஒரு சாங் ஓடிட்டு இருக்கா. அப்போ ரோட்டில் வந்து சவுந்தரபாண்டி அதாவது பரணியோட அப்பா வந்து 4 பேர் ஆட்கள்கிட்ட நின்று பேசிகிட்டு இருக்காங்க. கூட வந்து சனின்னு நின்றுட்டு இருக்காங்க. அப்படி கிராஸ் பண்ணி போகிற வண்டி வந்து சனியை வேட்டியை உருவிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க. இந்த இடத்துல யாருன்னு சவுந்தரபாண்டி திரும்பி பார்த்தா 2 பேரும் ஜோடியாக கை கோத்துக்கிட்டு போகிறாங்களே இடுப்பில் கை வச்சுக்கிட்டுலாம். அதை பார்த்து ஷாக்காக சவுந்தரபாண்டி முழிச்சிட்டு இருக்காங்க. இதோட எபிசோட் வந்து முடியுது. வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா கொஞ்சம் லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் எனக்கு நிறைய ரெக்கமெண்டேஷன் போகும். உங்கள் சப்போர்ட் இருந்தால் தான் நான் ரெகுலராக வீடியோவும் போட முடியும். நன்றி.